போகர் 7000 முதற்காண்டம். சித்தர் சாபம். சித்தர்களை அவமதித்தால் என்ன நடக்கும்? போகரின் கொடூரமான எச்சரிக்கை. ஏத்தமாய் சித்தாவர் வாதிதன்னை இடும்பாக காணாமல் தூஷித்தாக்கால் கூத்தமாம் ரவிகோடி சாவில் வீம்பார் கொடும்பசியால் வறுமையால் திகை தேங்குவார்கள். காத்தமாய் நரகமோடு சொர்க்கம்தானும் நரகமாயாயிது ரெண்டும் சொல்லக் கேளு. மாத்தமாம் மலத்திலே கிருமிச்சகிருமி மகத்தாக சினித்தது போல் நரகம்தானே. இந்த காணொளியில் உண்மையான சித்தர்களையும் வாதி எனப்படும் ரசவாதிகளையும் அவமதிப்பவர்களுக்கு என்ன கதி நேரும் என்று போகர் அருளிய ஒரு அதிர்ச்சியூட்டும் பாடலின் உட்பொருளை காணவிருக்கிறோம். சித்தர்களின் ஞான பெருங்கடலில் நான் ஒரு சிறுமானவன். என் விளக்கத்தில் ஏதேனும் பிழை இருப்பின் பொறுத்தருள வேண்டுகிறேன். ஒருவரை அவமதிப்பவதால் சொர்க்கமே நரகமாக மாறும் என்பது உண்மையா? வாருங்கள் போகரின் வார்த்தைகளில் காண்போம். போகர் இந்த பாடலில் மிக தெளிவாக கூறுகிறார். சித்தர்களையும் ஞானிகளையும் மதிக்காமல் தூற்றுபவர்கள் கோடி சூரியன்கள் ஒரு சேர வெடிப்பது போன்ற கொடிய மரணத்தை அடைவார்கள் என்கிறார். இது வெறும் வார்த்தையல்ல, இது ஒரு பிரபஞ்ச விதி. அவர்களின் வாழ்க்கை கொடிய பசி, வறுமையாகியவற்றால் சூழப்பட்டு அவர்கள் வாழும் சொர்க்கம் கூட நரகமாக மாறிவிடும். மலத்தில் புழுக்கள் பிறப்பது போல் அவர்களின் பிறவி இழிவடையும் என கடுமையாக எச்சரிக்கிறார். இதுபோன்ற சித்தர்களின் மறைக்கப்பட்ட எச்சரிக்கைகளை முழுமையாக அறிய நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இந்த பாடல் ஒருவருக்கு ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி மட்டும் பேசவில்லை. இது குருபக்தியின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. ஆன்மீக பாதையில் குருவின் ஆற்றலும் வழிகாட்டுதலுமே ஒருவரை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும். குருவை அவமதிப்பது என்பது அந்த ஆற்றல் பாதையை நாமே துண்டிப்பதற்கு சமம். இந்த தடையை நீக்கி பணிவுடன் ஞானத்தை ஏற்பதன் மூலமே ஒருவன் தன் கர்ம வினைகளைக் கடந்து காயகல்ப நிலையை அடைந்து பிரபஞ்ச பேருணர்வுடன் கலக்க முடியும். குரு நிந்தனை. நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.